அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புது வீட்டிற்கு குடிபோகும் மக்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய உங்களுக்கான வாஸ்து விதிகள். இதோ வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக புது வீட்டிற்கு குடிபோகும் முன் வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு அல்லது கிழக்கு அல்லது திசையை நோக்கி வீட்டை தேர்ந்தெடுப்பது நல்லது. கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த மாதங்களாக தை மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதங்கள் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக கருதப்படுகின்றன. அதே நேரத்தில் புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், ஆடி மாதங்கள் தெய்வ காரியங்களுக்கு உகந்த மாதமாக இருப்பதனால் இதனை மனித காரியங்களுக்கு ஏற்ற மாதங்களாக தவிர்ப்பது நல்லது. குடிபோகும் நாளில் காலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 5:30 மணிக்குள் கிரகப்பிரவேச பூஜை செய்வது சிறப்பம்சத்தை உரியது. முக்கியமாக கணபதி பூஜையும் வாஸ்து பூஜை இரண்டையும் சேர்த்து செய்தால் மாபெரும் சிறப்பம்சம். முக்கியமாக தை மாதம், மாசி, சித்திரை, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாதங்கள் குடிபோக உகந்த மாதங்களாக, சிறப்பு வாய்ந்த மாதங்களாக பெரியோர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். இதனை முக்கியமாக தவிர்க்க வேண்டிய, அதாவது குடிபோக தவிர்க்க வேண்டிய மாதங்களாக மார்கழி, புரட்டாசி, ஆடி மாதங்களாகும். இந்த 3 மாதங்களும் தெய்வ மாதத்திற்கான மாதமாக இருப்பதனால் தெய்வ கல்யாணம், தெய்வ சம்பந்தப்பட்ட திருவிழாக்கள் நடத்த பெறுவது மாபெரும் சிறப்பம்சம். ஆடி மாதம் அம்மன் மாதம் என்று சொல்வார்கள். புரட்டாசி மாதம் பரமல் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும். முக்கியமாக பகவத்கீதையில் மார்கழி மாதமாக நான் இருக்கிறேன் என கண்ணபுரான் கூறுகிறார். ஆகவே இந்த 3 மாதங்களும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருப்பதனால் இது மனித காரியங்களுக்கு ஏற்ற மாதமாக சொல்லக்கூடாது. ஆகவே இந்த மாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். முக்கியமான கிரகப்பிரவேசத்திற்கான ஒரு சுத்தமான நேரம் என்று பார்த்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணிக்குள் இந்த பூஜைகளை செய்வது மாபெரும் சிறப்பம்சம். அதிகாலை 4 மணிக்கு பூஜையை தொடங்கினால் அவசரமின்றி செய்வது அவசியமாகும். முக்கியமாக பிரம்ம நேரத்தில் தான் அனைத்து உயிர்களையும் பிரம்மதேவர் படைக்க காத்தருள்கிறார் என்பது அவசியமாகும். புதிய பாத்திரத்தில் பால் ஊற்றி அலங்கரித்து பொங்கும் போது கடவுளை வணங்க வேண்டும். பொங்கிய பால் அதன் பின் பூஜை அறையில் இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். வீடு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி இருப்பது சிறப்பம்சம். வீடு குடிபோகும் போது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வாஸ்து விதிமுறைகளை பின்பற்றுவது முக்கியம். எதிர்மறை ஆற்றல்கள் நீக்க உதவுகின்றன. வாஸ்து குறிப்புகளை கண்டிப்பாக கடைபிடித்து முக்கியமாக வீட்டில் குடிபோவது என்பது மாபெரும் சிறப்பம்சமாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தினங்களில் வீட்டில் குடிபோக ஏற்றவை. சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், முக்கியமாக சனிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் வீட்டில் குடிபோக என்பது தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக ரோகிணி, மிருகசீரிடம், பூசம், அஸ்தம் போன்ற நட்சத்திரங்கள் மற்றும் சப்தமி, ஏகாதசி போன்ற திதிகள் வீடு புகுவது நன்மை தரும். அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகளை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக இந்த நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களில் கண்டிப்பாக பூஜைகளை செய்துவிடலாம். வீடு குடிபோகும் நேரத்தில் ராகு காலம், யமகண்டம், குளிகை போன்ற நாட்களில் இந்த வேலைகளை கண்டிப்பாக செய்வது தவறாகும். இந்த மிக சிறந்ததாக கருதப்படும் நேரத்தை தேர்வு செய்து ஜோதிடருடைய ஆலோசனை பயன்படுத்த வேண்டும். வீட்டில் குடிபோகும் நேரத்தில் ராகாலம், இமைகண்டம், குளிகை போன்ற நேரங்களை தவிர்த்துவிட்டு செயல்பட வேண்டும். முகூர்த்த நேரம் கிடைத்தால் அது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் வீட்டில் அக்னி ஹோமம், கணபதி யோகம் போன்றவை நடத்துவது நல்ல சக்தியை ஈர்க்கும். முதலில் அடுப்பை மூட்டி அதனை மனதில் நினைத்து கொண்டு அனைத்து கஷ்டங்களும், அனைத்து தீய சக்திகளும் ஒழிய வேண்டும் என நினைத்து கொண்டு முக்கியமாக அடுப்பை வைத்து பின்னர் மற்ற பொருட்களை கொண்டு வரவேற்று கண்டிப்பாக செயல்பட வேண்டும். குடும்பத்தினுடன் இணைந்து வீட்டில் குடிபுகுவது ஒருமைப்பாட்டையும் மன அமைதியையும் உங்களுக்கு கண்டிப்பாக தரவல்லது. இவ்வாறு மனதில் நினைத்து கொண்டு செயல்படுங்கள். வீட்டில் குடிபோகும்போது வாஸ்து சாஸ்திரங்களின் மூலம் அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும்.
வாஸ்து குறிப்பு என்பது ஒரு முக்கியதாகும். வாடகை வீட்டிற்கானது வாஸ்து குறிப்புகளும் இருக்க வேண்டும். நீங்கள் வாடகை வீட்டிற்கு மாறப்போகிறீர்கள் என்றால் வாழ்க்கையில் நேர்மறையும் மகிழ்ச்சியையும் தர வல்லது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் போராடுகிறீர்கள் என்றால் நேர்மறையான மகிழ்ச்சி அதிகரிக்க வாஸ்து சில விதிகள் உள்ள இந்த வாஸ்து குறிப்புகள் எதிர்மறை எண்ணங்களை நீக்க வல்லது. அதனால் நீங்கள் இதில் மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். வாஸ்து குறிப்புகள் இப்போதெல்லாம் பெரும்பாலான மக்கள் நகரங்களில் செயல்பட வாடகை வீடுகளில் வாழ்கிறார்கள். அத்தகைய வீடுகள் அதிகம் மாற்ற முடியாது. ஆனால் இந்த விதிகளின்படி வீட்டில் வைத்திருப்பது வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியையும் தரும். எனவே சரியான நேரத்தில் வீட்டிற்கு மாறுவதென்பது சிறப்பம்சமாகும். குறிப்பாக ஏராளமான நண்பர்கள் வீட்டு கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையோ நோக்கியோ அமைத்திருப்பது நல்லது. ஒருபோதும் தென்கிழக்கு திசையை பார்த்து வீடு இருக்கக்கூடாது. ஏராளமான மக்கள் புது வீடு குடி போகும்போது அல்லது புது வீடு ஒன்றை விலைக்கு வாங்கும்போதோ அடிப்படை வாஸ்து விதிகள் தெரியாமல் திண்டாடுகிறார்கள். முக்கியமாக படுக்கை அறை தென்மேற்கில் அமர்ந்திருக்க வேண்டும். தம்பதிகள் உறங்கும் படுக்கை அறை மேல் நோக்கியோ அல்லது வடகிழோ மட்டுமே இருக்க வேண்டும். சமையலறை தென்கிழக்கில் மட்டுமே இருக்க வேண்டும். சாப்பிடும் அறை சமையலறையோடு ஒட்டி இருந்தால் முக்கியத்துவம் இதில் மேற்கில் இருக்கலாம். சமையலறையில் அமைக்கப்படும் சிங்க் வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும். பூஜை அறை வடகிழக்கில் இருக்க வேண்டும். தென்கிழக்கிலோ அல்லது தென்மேற்கிலோ இருக்கக்கூடாது. பயனாளர்கள் அறை வடமேற்கில் இருக்க வேண்டும். கிணறானது வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இதுவே செல்வத்தை கண்டிப்பாக இருக்கும். படுக்கை அறையில் அட்டாச் பாத்ரூம் தெற்கிலோ அல்லது வடக்கிலோ இருக்கலாம். கம்மோட் தெற்கு வடக்கு அல்லது திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும். ஒருபோதும் கிழக்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ பார்த்தல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அறையிலும் வடகிழக்கு மூலையில் குப்பை குளங்கள் செருப்பு விளக்குமாறு உள்ளிட்டவை இருக்கக்கூடாது. இது செல்வ வளத்தை கண்டிப்பாக பாதிக்கும். குளியலறை கிழக்கில் இருப்பது சிறந்தது. அடுத்து சிறப்பான வடக்கு ஆகும். பணம் நகை லாக்கர் அல்லது அலமாரி வடகிழக்கு சுவரில் தென்னோக்கி இருக்குமாறு அமைக்க வேண்டும். அதுவே வடக்கு நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும். குபேரன் திசை வடக்கு என்பதை நினைவில் கொள்ளலாம். ஒரு வீட்டில் மொத்தம் கதவுகளின் எண்ணிக்கை இரட்டைப்படை என்றால் இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் மொத்த கதவுகளின் எண்ணிக்கை இரட்டைப்படை எண்ணில் இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் மொத்த ஜன்னல்களின் எண்ணிக்கை 3 அல்லது 6 அல்லது 12 ஆகிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடாது. ஒருபோதும் கண்ணாடியை சமையல் அறையில் குறிப்பாக ஸ்டவ் அருகே வைக்கக்கூடாது. கண்ணாடி டைனிங் டேபிள் அருகே அதை பயன்படுத்தி இருந்தால் உணவு தடையின்றி சுவையாக கிடைக்கும். படுக்கை அறையில் நிலை கண்ணாடி இருக்கவே கூடாது. தம்பதியிடையே சண்டை சச்சரவை இது ஏற்படுத்தும். தவறி அமைக்கப்பட்டிருந்தால் அதனை திரை போட்டு மூட வேண்டும். முக்கியமாக படுக்கை அறையில் நிலை கண்ணாடி இருக்கவே கூடாது. இது தவறான செயலாக பார்க்கப்படுகிறது. கூட்ட மையத்தில் ஒரு சிறிய பகுதி தூய்மையான எந்தவித நாற்காலி மேஜை இதர பொருட்கள் வைக்காமல் இருக்க வேண்டும். பிரஸ்தலம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் பொதுவாக அனைவர் வீடுகளிலும் சோபா நாற்கால் விட்டு வைக்கப்படுகின்றன. இது தவிர்க்கப்பட வேண்டும். ஆளின் மூலைகளிலிருந்து ஒரு நூலை கட்டி பார்த்தால் மைய புள்ளி கண்டுபிடிக்கலாம். அந்த பகுதியில் பிரம்மஸ்தலம் ஒரு சிறிய அளவு காலியாக இருக்க வேண்டும். கூட்டத்தில் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தினம் காலை நீரை நிரப்பி வைக்க வேண்டும். அதை மறுநாளை கீழே விட்டுவிட்டு புதிய நீரை நிரப்பி வைக்க வேண்டும். செல்வ வளம் சேர பன்னீர் புஷ்பங்கள் ஆகியவற்றை நீரில் போட்டு இன்னும் அதன் சக்தி அதிகரித்து வளர்த்து கூட்டலாம். இன்று அதிக செல்வம் இல்லாத ஏராளமான அம்சங்கள் வீட்டில் சேர்ந்து கொண்டு அனைத்து திசை நமது வளத்தை கூட சாதகமாக்கி கொள்ளலாம். இவை அனைத்தையும் பழங்காலத்தில் சாதாரணமாக பின்பற்றி வந்தவை. இப்போது உங்களுக்கு இதனையெல்லாம் தெரியப்படுத்துவது என்பது மிகவும் சிறப்பம்சமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.